ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த ஐபிஎல் 2026ல் பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் எந்த டீம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம 10 to 1 வந்து ரேங்க் பண்ண போகிறோம்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 10th பிளேஸில் எந்த டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். நம்ம லக்னோவோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் சமதும் ஷபாஸ் அகமதும் தான். எல்எஸ்ஜிக்கு 10th பிளேஸ் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அதேமாரி ஐபிஎல் எதுவும் ப்ரூவும் பண்ணது கிடையாது. எல்எஸ்ஜி போன சீசன் ஒழுங்கான ஃபினிஷர்ஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த சீசன் அவங்களோட ஃபினிஷிங் லைன் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்டு புரன் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது கடைசி ஒரு நின்னே ஆகணும். அப்போ தான் மேட்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி தர முடியும். பார்ப்போம் இந்த சீசனில் எல்எஸ்ஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. 9th பிளேஸில் எந்த டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனும் அனிகேத் வர்மாவும் தான். ப்ரோ அப்போ கிளாசன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாசன் வந்து மிடில் ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். லியாம் லிவிங்ஸ்டன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிளேயர் தான், ஆனால் கன்சிஸ்டன்சி ஐபிஎல்ல ப்ளே பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அனிகேத் வர்மா போன சீசனில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. அதேமாரி இந்த சீசனும் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற டீம் எதுனா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தானோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்மயரும் ரவீந்திர ஜடேஜாவும் தான். ஹெட்மயர் போன சீசனில் ரொம்பவுமே ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி தர வேண்டிய மேட்ச்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் மற்ற எல்லா லீக்ஸ்லுமே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் அதை ஐபிஎல்ல ரிப்பீட் பண்ணுவாரா அப்படின்னு. ஜடேஜாவும் இந்தியன் T20 டீம்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அதிகமாக வந்து எந்த T20 மேட்சஸும் ஆடுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போன சீசன் ஐபிஎல்லுமே ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. பார்ப்போம் இந்த சீசனில் ஜடேஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம 7th பிளேஸில் இருக்கிற டீம் எதுனா குஜராத் டைட்டன்ஸ். ஜிடியோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டேவட்டியாவும் ரஷீத் கானும் தான். ராகுல் டேவட்டியா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல்ல ஒரு ப்ரூவன் கமாடிட்டி தான். அவர் ஃபினிஷர்ஸும் வந்து நிறையவே பண்ணியிருக்காரு. போன சீசன் வந்து ரொம்பவுமே சுமாராக தான் மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி தந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனுக்கு ஒரு இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகி வராரு. ஸோ பார்ப்போம் ராகுல் டேவட்டியா 2022-23 ப்ளே பண்ண மாதிரி ஜிடிக்கு திரும்பவும் ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு. ரஷீத் கானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரஷீத் கானோட பேட்டிங் ஃபார்ம் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. SA20 கூட பயங்கரமா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரஷீத் கானும் ராகுல் டேவட்டியாவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற டீம் எதுனா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங்கும் மார்க்கோய் ஜான்சனும் தான். சஷாங்க் சிங் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஐபிஎல்ல பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸை ஃபினிஷும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் ஜான்சன் இன்டர்நேஷனல் லெவலில் பயங்கரமாக T20 ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் அது ஐபிஎல் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்னு. ஜான்சன் டெஸ்ட்லையும் சரி T20லையும் சரி ODIலையும் சரி பயங்கரமாக வந்து ஸ்லாகிங் பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படியே ஐபிஎல் கொண்டு தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம். நம்ம 5th பிளேஸில் இருக்கிற டீம் எதுனா சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேயோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியும் கார்த்திக் சர்மாவும் தான். எம்எஸ் தோனி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல்ல எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரூவன் கமாடிட்டி, ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ்னே சொல்லலாம். இப்போ அப்படியே நம்ம கார்த்திக் சர்மா பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எடுத்த வேகத்துக்கு ஒரு பெரிய ஃபினிஷிங் ரோல் தந்திருக்காங்க. கார்த்திக் சர்மா டொமஸ்டிக்ல ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஹோப் அதை அப்படியே அவர் ஐபிஎலுக்கு ரிப்பீட் பண்ணுவாரான்னு பார்ப்போம். நம்ம நம்பர் 4th பார்க்க போகிற டீம் எதுனா எம்ஐயோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபேன் ரத்தர்ஃபோர்டும் நமந்தீரும் தான். ப்ரோ அப்போ ஹர்திக் பாண்டியா எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அகேன் நம்ம பாண்டியா வந்து மிடில் ஆர்டர் லிஸ்ட்டில் தான் போட்டிருக்கோம். ருத்தர்ஃபோர்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எம்ஐ ஸ்டார்டிங்கில் ட்ரேட்லேருந்து எடுத்தப்ப அவர் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் இப்போ ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு மற்ற லீக்ஸ்லாம். நமந்தீரும் லாஸ்ட் 2 சீசனில் ஃபினிஷிங்கில் வந்து ரொம்பவே கன்சிஸ்டன்சியாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபினிஷிங் லைனப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இந்த வாட்டி எம்ஐ இந்த ஃபினிஷிங் லைனை வச்சுட்டு எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம நம்பர் 3ல பார்க்க போகிற டீமு கேகேஆர். கேகேஆரோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கும் ரமன்தீப் சிங்கும் தான். ரிங்கு சிங்கு 2023லேருந்து இப்போ வரையுமே ரொம்பவே சூப்பராகவும் ஃபினிஷிங்கில் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் போன சீசனில் கொஞ்சம் ஒழுங்காக ப்ளே பண்ணல தான். பார்ப்போம் இந்த சீசனில் வந்து திருப்பி கம்பேக் தராரா அப்படின்னு. ரமன்தீப் சிங்கும் ஸ்லாக் ஹிட்டிங் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ பார்ப்போம் இந்த ஃபினிஷர்ஸ் வச்சு கேகேஆர் வந்து இந்த சீசனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நம்ம நம்பர் 2ல பார்க்க போகிற டீம் எதுனா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபி தான். ஆர்சிபியோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்டும் ஜித்தேஷ் சர்மாவும் தான். டிம் டேவிட்டை வந்து மிடில் ஆர்டரில் போட்டிருக்கேன். ரொமாரியோ ஷெப்பர்ட்டை பற்றி சொல்லவே வேணாம், போன சீசனில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடிட்டு இருக்க எல்லா லீக்ஸ்லையுமே பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபி ரொமாரியோ ஷெப்பர்ட்டை பிளேயிங் லெவனில் ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஜித்தேஷ் சர்மா பற்றி பார்த்தோம் அப்படின்னா போன சீசனில் ஜித்தேஷ் சர்மா ஆர்சிபிக்காண்டி நிறைய வின்னிங் நாக்ஸ்லாம் ஆடி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் T20 சைட்ஸ்லையுமே வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ பார்ப்போம் இந்த டியோ வந்து ஆர்சிபிக்கு மேட்சஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணி தராங்க அப்படின்னு.
நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான். டெல்லியோட ஃபினிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரும் அசுதோஷ் சர்மாவும் தான். மில்லரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் சரியாக போகலை தான், பட் பார்ப்போம் இந்த சீசனில் மில்லர் எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. அப்படியே அசுதோஷ் சர்மா பற்றி பார்த்தோம் அப்படின்னா போன சீசனில் டிசி காண்டி நிறைய மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் இந்த சீசனும் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த ஃபினிஷிங் டே வந்து டிசிக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்க ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட ஒப்பீனியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ரேங்கிங் என்னன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஓப்பனன்ஸ் மிடிலர்ஸ்க்கு வந்து தனி வீடியோ போட்டிருக்கோம், சேனலை செக் பண்ணி பாருங்கள், இல்லை பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்படியே இந்த ஃபினிஷர்ஸ் டியோவில் எந்த டியோ வந்து ரொம்பவே டேஞ்சராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஃபேவரட்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.